MS எக்ஸலில் குயிக்காக ஈஸியாக ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நேம்ஸுக்கான ட்ராப் டவுன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவை. பட் நான் எதிர்பார்க்குற நேம் எல்லாமே இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நாம் ஏதாவது ஒரு செல், அதாவது எந்த இடத்துல ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமோ அதில் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் டேட்டா டூல்ஸ் குரூப்பில் டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போயிடலாம். அலோவ் எனி வேல்யூங்கிறத லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு சோர்ஸ் கேட்குது இல்லையா, ஜஸ்ட் சோர்ஸில் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் ஆர் லிஸ்ட் ஆஃப் டேட்டா கரண்ட் ஷீட்லேயோ இல்லை எந்த ஷீட்டில் இருக்கோ அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை நாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா போதும். ஸோ இந்த ஒரு செல்லில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம், ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் மீதி எத்தனை செல்லில் வேணுனாலும் சரி, நோ ப்ராப்ளம். எல்லா செல்லையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோஃபில் யூஸ் பண்ணி ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நாம் டூப்ளிகேட் பண்ணிக்க முடியும், காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எல்லா செல்லையும் நமக்கு என்ன இருக்குது, ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது. அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சர்ச்சபிள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு செல்லில் கேரக்டரை என்டர் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பாப்அப் ஆயிரும். எது வேணுமோ ஜஸ்ட் நாம் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்து ஈஸியாக நம்ம என்ட்ரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணும் ஆனால் என்ட்ரி பண்ண இந்த டேட்டா வேண்டாம்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ யூஸ் பண்ணலாம். பட் ட்ராப் டவுன் லிஸ்ட் இன்னுமே அங்கே ஆக்டிவாக தான் இருக்குது. ஒருவேளை ட்ராப் டவுன் லிஸ்ட்டே வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் போனோம்னா அங்கே நமக்கு எடிட்டிங் குரூப்பில் எரேசர் இருக்கு இல்லையா, அந்த கிளியரில் போயிட்டு கிளியர் ஆல் கொடுத்தாலே போதும்.